வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் லெவல் 2 அதாவது டெக்னீஷியன் 3க்கு வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா மேக்ஸ் வந்து 25 மார்க்கு, ரீசனிங் 25 மார்க்கு, இது ரெண்டு சேர்த்து 50 மார்க் கேட்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸு 40 மார்க்கு கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 10 மார்க் கேட்பாங்க. இதில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் எதில் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் இருக்குது. இந்த ஜென்ரல் சயின்ஸில் ஆர்ஆர்பியை பொறுத்தவரையும் எதில் கேட்பாங்க அப்படின்னா 9th 10th சிபிஎஸ்சி சிலபஸ். சிபிஎஸ்சி புக்கில் 9th இருந்தும் 10th நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 40 கொஸ்டினில் 35 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக, அதாவது புக்கில் உள்ளதுலேருந்து நீங்கள் உங்கள் நாலேஜ் அப்ளை பண்ணுறது மூலமாக 35 கொஸ்டின் நல்லா எழுதலாம். இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா 40 கொஸ்டினுமே எழுதிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் 25 மார்க்கு. ஸோ மேக்ஸுக்கு வந்து நாங்கள் இந்த சேனல்லையே வீடியோ போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் டெக்னீஷியன் 3க்கு ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கும் வந்து கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து பேசிக் ரீசனிங்காக இருக்கும். அட்வான்ஸ்டாக இப்போ வந்து ஆர்ஆர்பியில் என்ன ட்ரெண்டில் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க அந்த ரீசனிங்கும் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரையும் 6th இருந்து 10th வரையும் சிபிஎஸ்சி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதாவது இந்த சேனலில் தமிழில் சிபிஎஸ்சி புக் இருக்குது. அந்த இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை ஹெட்செட்டு இல்லைனா உங்கள் ஃபோனில் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த பிடிஎஃபை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 hours படிக்கிறத வந்து ஒரு 5 minutes வந்து பார்த்துடலாம். 5 minutes வந்து ஒரு ஓவர் வியூவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை பிடிஎஃபை ஃபைலை ரீட் பண்ணி பார்க்கலாம். 9th 10th மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். 25 நிமிஷம் வீடியோ, 30 நிமிஷம் வீடியோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் வந்து ஒரு 1 hour ரிவிஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபைனலாக ரிவிஷன் பர்பஸ்க்கு இந்த வீடியோஸ் வச்சுக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்கள். சில பேர் தமிழ் மீடியம் பசங்க இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸை நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுலேருந்து 10 மார்க் தான். நீங்கள் எப்படி படித்தாலும் அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. அது சில பேரால் அதை அட்டன் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு கேட்குறாங்க. அதுக்கும் நான் வந்து ட்ரிக் சொல்கிறேன். ஜென்ரல் அவேர்னஸ் கடைசி நேரத்தில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து சயின்ஸு 40 மார்க் கேட்குறாங்க. 40 மார்க்கில் 40 அடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். இதில் வந்து 10th + ஐடிஐ இல்லைனா 10th + ஐடிஐ 10th ஐடிஐ பண்ணாமல் சில பேர் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இல்லை, நான் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமில் 12th படித்தவங்களுக்கு சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ்னு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த 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 போஸ்ட்டுக்காக மட்டுமே நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ யார் வேணாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். 10th ஐடிஐ படித்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்கமிங் நெக்ஸ்ட் வந்து என்டிபிசி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அப்படி இல்லைனா நல்லா டெஸ்ட் எழுதிங்க, நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஒரு 75+ வந்து மார்க் வாங்கிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேயே வந்து போஸ்டிங் கிடைச்சிரும். இதில் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே, அதாவது லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போ எல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நல்ல டெஸ்ட் சீரிஸ் வாங்கி டெஸ்ட் புக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டெஸ்ட் புக்கில் நீங்கள் டெஸ்ட்டு டெய்லியும் எழுதி பார்க்குறதுனால உங்களுக்கு நீங்கள் ஓல்டு கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓல்டு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். கரண்ட் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இனி ஆர்ஆர்பி டெக்னீஷியன் 3க்கும் டெக்னீஷியன் 1க்கும் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண போகிறோம். இந்த சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.